இன்னைக்கு எங்கள் வீட்டில் மட்டன் எடுத்து வந்துருக்காங்க என் ஹஸ்பண்டு. இப்போ நான் குழம்பு வைக்கிறேன். நாங்கள் வீடியோவில் பார்க்கலாம். மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நாங்கள் வாஷ் பண்ணலாம். நல்லா வாஷ் பண்ணணும். நான் இப்போதைக்கு குக்கர் எடுத்துருக்கேன். இப்போ என்னென்ன போடணும்னு பார்க்கலாம். மட்டனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்துக்கேன். ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். மட்டனுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்க நான் கடலப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். தேவையான கல் உப்பு போட்டுக்கிறேன். தேவையான அளவு தண்ணி கறி வேகத்துக்காக. இப்போதே மட்டனுக்கு நான் 3 விசில் கொடுக்க போகிறேன். 3 விசில். மட்டனுக்கு 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது மட்டன் குழம்புக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்க வேண்டியதான். வாங்க. 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகாய். மட்டன் சூப்பராக வெந்திருக்கு. நான் ஒரு 4 விசில் விட்டேன். சரிங்களா? இது பாருங்க, மட்டன் நல்லா வெந்திருக்கு. சூடாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. கறி சூப்பராக வெந்திருக்கு. சட்டி நல்லா காஞ்சிருச்சு. சட்டி காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய். நாலு பட்டை, 3 இலை, கிராம்பு, கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம். ரெண்டு பச்சை மிளகாய். நல்லா வெங்காயத்தை நல்லா சுண்ட வதக்கணும். அப்போதான் மட்டன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணி வைத்த தக்காளியை போடுவோம். அப்புறம் கருவேப்பிலை. தக்காளி நல்லா வதக்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்க. கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா வரும். ஆல்ரெடி கறி வேக வைக்கும் போதே இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ லைட்டாக கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா பொடி 2 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்க. 1 ஸ்பூனு மட்டன் தூள் நான் கடையில் வாங்கினேன். தேவையான அளவு பெப்பர் தூள், தேவையான அளவு சில்லி தூள், காரத்தூள், தேவையான அளவு ஜீரகத்தூள், தேவையான அளவு மல்லித்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மசாலாலாம் பச்சை வாடை இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக வதக்கணும். இப்போது நான் குக்கரில் வேக வச்ச கறியை இதில் மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ மசாலாலாம் போட்டாச்சு. ஆல்ரெடி நான் தண்ணி குக்கரில் எனக்கு வச்சுக்கிட்டேன். இப்போ லைட்டாக தண்ணி ஊற்ற போகிறேன். தேவையான அளவு தண்ணி. 10 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சுங்க.
மல்லித்தூள். மட்டன் குழம்பு ரெடி. மட்டன் குழம்பு நல்லா சூப்பராக வந்திருக்கு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டேஸ்ட்டு. சாப்பாடு ரொம்ப சூடாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எல்லாம் சாப்பிட்லாம். மட்டன் சூப்பராக இருக்குங்க. நல்லா வெந்திருக்கு, டேஸ்ட்டாக இருக்கு. சாப்பிட